என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்வதற்காக உன் அப்பா நரசிம்மர் இன்று உன் முன்னால் நிற்கின்றேன். நான் சொல்ல போகின்ற ரகசியம் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரிய விஷயத்தை பற்றியது. இந்த வாழ்க்கையில் உனக்காக என்ன நடக்க போகின்றது, அது யாரால் நடக்க போகின்றது என்பது உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட இந்த அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் என்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அப்பன் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த கவலைகளும் தேவை கிடையாது. ஆனாலும் இன்று இந்த விஷயத்தை உனக்கு ரகசியமாக இந்த அப்பா சொல்ல வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அது என்னவென்றால், என் பிள்ளையே, நல்ல விஷயங்கள் மட்டும் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அதை கெடுப்பதற்கு எங்கிருந்தாவது வந்து விடுவார்கள் அல்லவா? நீ போய் ஒருவரிடம், நாளை இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்க போகிறது, இவர்தான் எனக்கு உதவி செய்ய போகிறார், நான் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வந்து விடுவேன் என்று சொல்லிப்பார். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியும். உடனடியாக யார் உனக்கு உதவி செய்வார்களோ அவர்களையே தேடி சென்று அந்த உதவியை தனக்கு தாருங்கள் என்று கேட்பார்கள். இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் தானே என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது உன் அப்பாவிற்கு தெரிந்த விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் தெரியும்படி நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட முடியாது. அதனால்தான் ரகசியமாக உன்னிடத்தில் சொல்லிவிட இன்று உன் அப்பா வந்திருக்கின்றேன். நான் சொல்வதையெல்லாம் கேட்டு முடிக்கும் நேரம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக முகத்தில் சந்தோஷம் வந்துவிட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த அப்பாவின் அன்பு இருப்பதை நீ உணர வேண்டும். அப்பாவை கண்டால் யாருக்கு பயம் வர வேண்டும்? தவறு செய்த பிள்ளைகள், வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்ற குழந்தைகள் என்று இவர்களுக்கு மட்டும்தான் இந்த அப்பாவை கண்டவுடன் பயம் வர வேண்டும். நீ எதற்காக என்னை காணும் பொழுதெல்லாம் சற்று மனதில் பதற்றமடைகிறாய்? அந்த பதற்றத்திற்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த தவறும் செய்யாத பிள்ளைகள் மனதில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத பிள்ளைகளுக்கு என்னை கண்டால் பதற்றம் வருகிறது என்றால் அதற்கு காரணம், என்றோ ஒரு நாள் நீ தவறை செய்யலாம் என்று நினைத்திருப்பாய். நீ செய்யாமல் விட்டிருந்தாலும் நீ நினைத்ததற்கே வருத்தப்படுகிறாய். அதனால் தான் என்னை பார்த்து பயப்படுகிறாய். நல்ல குழந்தையாக நீ இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நாளைய புதிய வருடத்தில் நான் சொல்கின்ற விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனா என்ன? என் பிள்ளையே, யாரால் நடக்க போகிறது என்பது தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுக்க போகின்றவரை பற்றி நான் சொல்லி முடிக்கும் பொழுதே அதை உன் மனதிற்குள் அப்படியே நீ வைத்துக்கொள். யாரிடத்திலும் அதை நீ பகிர்ந்து கொள்ளாதே. சத்தியமாக உன் அப்பா ஒரு நாளும் உன்னிடத்தில் சாதாரண வாக்குகளை கொடுத்தது கிடையாது. உன் வாழ்க்கையில் நடந்ததையும் நடக்க போவதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நான் அப்படியே வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் நினைத்து விட்டால் என்றோ உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கலாம். ஆனால் இது போன்று உன்னை சுற்றி எப்பொழுதுமே தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இருக்கும் பொழுது நான் உன்னிடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால்
அதை கெடுப்பதற்கு அவர்கள் எங்கிருந்தாவது நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பது தான் உண்மை. பலமுறை நான் உனக்காக இதை செய்ய முயற்சி செய்தும் அதனை கெடுப்பதற்கு அவர்கள் போட்ட திட்டங்கள் ஏராளம். கொஞ்சம் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வந்து விடுகிறது. இதை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தான் முன் வருகின்றார்களே தவிர, ஐயோ பாவம் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், இனியாவது அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை. இந்த நிலை கண்டு மனிதர்களை காணும் பொழுது இந்த அப்பாவிற்கு நிச்சயமாகவே மனது வேதனையாகத்தான் இருக்கின்றது. இவர்கள் நீதியுள்ள காலமும் எப்படித்தான் வாழப் போகின்றார்கள்? அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்து நினைத்தே தன் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடக்காமல் இவர்கள் இருந்து விடுவார்களோ என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது. இனிமேலும் இது இப்படியே இருக்க முடியாது. பல மாற்றங்களை நிச்சயமாக நாம் கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். பல நல்ல திருப்பங்களை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருந்து பெறத்தான் வேண்டும். அதற்கு உன் அப்பா சொல்கின்ற இந்த விஷயம்தான் ரகசியமானது. இன்றோடு எல்லாமும் முடிந்தது என்று எண்ணிக்கொள். அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாம் முடிந்து நல்ல விஷயங்கள் இனி உனக்கு தொடங்க போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். உன்னை சுற்றி வருவது எல்லாம் உனக்கே புரிந்துவிடும். நாம் எதை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இதனால் நமக்கு என்ன நடக்கும், இதனால் நம் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், யாரையெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்தோம், இதுவெல்லாம் நியாயம்தானா என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். சற்று நிதானமாக ஏதேனும் தவறு செய்திருக்கிறோமா, இந்த தவறினால் பின் விளைவுகள் ஏதேனும் இருக்குமா, நாம் செய்த அந்த தவறை நம்மால் திருத்திக் கொள்ள முடியுமா என்பதை பற்றியெல்லாம் என் குழந்தை சற்று நீ சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று பார்க்கத்தான் வேண்டும். எது உன்னால் முடியும், எது உன்னால் முடியாது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் நடக்க போகின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக வந்து சேருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த மாற்றத்தையும் கண்டு என் பிள்ளை வருத்தப்பட மாட்டாய். எந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எந்த விஷயங்களையும் கண்டு நீ வேதனைப்பட மாட்டாய். நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்கானதுதான். இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை வாழ வைக்கத்தான் என்பது மட்டும் உனக்கு நல்ல புரிதலில் இருந்து கொண்டு அதன் பிறகு அப்பா சொல்வதை கவனமாக கேள். நம்பிக்கை இல்லாமல் எதையும் கேட்டு எந்த பலனும் கிடையாது. அதிலும் நான் மற்றவர்களுக்கு தெரியாமல் உனக்கு தனியாக சொல்லும் பொழுது அதை நீ நம்பி கேட்டால் மட்டும்தானே உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, அப்படி என்ன நடக்க போகிறது, யாரால் நடக்க போகிறது என்று தானே நீ யோசிக்கின்றாய்? என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு விடியலாகத்தான் இருந்திருக்கின்றது. அது போலத்தான் இப்பொழுதும் நான் சொல்வது போல நாளைய விடியலில் உனக்கான நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் நடக்க போகின்றது. யாரிடத்திலிருந்து உன் வாழ்க்கைக்கு, அதாவது உன்னுடைய எதிர்காலத்திற்கான நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த பதில் உனக்கு கிடைக்க போகின்றது. அப்பா சொல்வது புரிகின்றதா? ஒருவேளை உன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து உன்னுடைய எதிர்கால தேவைக்காக எதையாவது நீ எதிர்பார்த்து நின்றிருந்தாயானால் அதற்கான நல்ல பதில் அவர்களிடத்திலிருந்து கிடைக்கும். அதுபோல ஒருவேளை இதுதான் உன் எதிர்காலம் என்று
உன் வாழ்க்கையை நீ தெரிவு செய்திருந்தாயானால், யாரிடத்தில் இருந்தாவது அதை நீ பெற வேண்டும் என்று நீ முயற்சி செய்திருந்தாயானால், சம்மதத்தை கேட்டு எதிர்பார்த்து நின்றிருந்தாயானாலும் அதற்கான நல்ல பதிலை உனக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு தொழிலை செய்வதற்கு யாரிடத்திலும் உதவியும் அல்லது அடுத்த கட்டத்தை பற்றிய உன்னுடைய கவலை உனக்குள் இருக்குமானால் அதற்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பா சொல்லிவிட்ட பிறகு வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் சொன்னது போல நாளைய தினம் நீ எதிர்பார்க்கின்ற இந்த இடத்திலிருந்து உனக்கான உதவி கிடைத்தே தீரும். இவர்கள் இத்தனை நாளும் நீ கேட்டதற்காக மட்டுமல்ல, இந்த அப்பா அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கான விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று. இனி ஒரு நாளும் என் குழந்தை கண்ணீர் சிந்துவதை பார்க்க இந்த அப்பா நான் விடமாட்டேன். இதற்கான நல்ல நாளாக நாளைய நாளை நான் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதற்கும் இனி வருந்தாதே. சட்டென்று பதற்றப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை நீ பெறுவதற்கு முன்னேறி கொண்டே இரு. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். அவர்களின் எண்ணங்கள் அத்தனையும் பொய்யாக்குவது இந்த அப்பாவின் வேலை. அதனால் உன்னுடைய சிந்தனைகள் உன் வாழ்க்கையில் மீது தெளிவாக இருந்து விட்டால் போதும். வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை வாழ வைக்கும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நினைத்து நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய். அப்பாவின் ஆசீர்வாதங்களோடு உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். என் துணை என்றும் உனக்கு இருக்கும். நல்லதே நடக்கும்.